மக்களை இந்தியாவில் இன்னைக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவம். இந்த சம்பவத்தினால எக்கச்சக்கமான நாடுகள் பயத்தில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பிரம்மோஸ் அப்படிங்கிற மிகப்பெரிய ஏவுகணையை இனிமேல் இந்தியாவே உற்பத்தி செய்ய போகுதுங்க. 300 கோடி ரூபாய் செலவுல இன்னைக்கு இந்த ஆலையை கவர்மெண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. வருஷத்துக்கு மட்டும் 80ல இருந்து 100 ஏவுகணைகள் இந்தியாவில் தயாரிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். பிரம்மோஸ் ஏவுகணை அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்துதான் இந்த பிரம்மோஸ் அப்படிங்கிற ஏவுகணையை தயாரிக்கிறாங்க. நீர்மூழ்கி கப்பல், போர் விமானங்கள் மற்றும் தரைவழி தாக்குதல் போன்ற 4 வகையான தாக்குதல்லையும் இந்த ஏவுகணையை யூஸ் பண்ணலாங்க. 400 கிலோமீட்டர் தூரத்துல தள்ளி இருக்கக்கூடிய இலக்க கூட இது துல்லியமா தாக்கக்கூடிய திறன் கொண்டது. இதோட வேகம் மட்டுமே பாத்தீங்கன்னா ஒளியின் வேகத்தை விட 2.8 மடங்கு அதிகங்க. அதாவது மணிக்கு 3500 கிலோமீட்டர் வேகத்துல இது போகுங்க. சரி, இதுக்கு ஏன் பிரம்மோஸ் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவோட பிரம்மபுத்திரா நதியும் ரஷ்யாவோட மோஸ்கோ அப்படிங்கிற நதியோட பேரும் சேர்ந்துதான் பிரம்மோஸ்னு வச்சிருக்காங்க. இந்தியா பாகிஸ்தான் போர்லயே இந்தியா இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை யூஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான கண்ட்ரீஸும் யூஸ் பண்றாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் மற்றும் ரஷ்யா அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மிக துல்லியமான திறன் கொண்ட இந்த ஏவுகணையை இப்ப இந்தியாவே மேனுஃபேக்சர் பண்றதுனால நிறைய நாடுகள் இப்ப அச்சத்துல தாங்க இருக்காங்க. 2017 இந்த ஏவுகணையை சோதனை செஞ்சு அதை சக்சஸ் ஆக்கிட்டாங்க. 2011 அடிக்கல் நாட்டி 2015 இன்னைக்கு ப்ரொடக்ஷனும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி மற்ற நாடுகள்ல இருந்து அதிக விலை கொடுத்து போர்க்கருவி எல்லாம் இந்தியா வாங்கிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப இந்தியாவே அதை மேனுஃபேக்சர் பண்ணவும் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது கூடுதல் சந்தோஷமான விஷயம்.